நவம்பர் 19 இன்று விசுவாவசு வருடம் கார்த்திகை 3 புதன்கிழமை. தேய்பிறை சதுர்தசி திதி காலை 10:27 மணி வரை. அதன்பின் அமாவாசை திதி. சுவாதி நட்சத்திரம் காலை 9:21 மணி வரை. அதன்பின் விசாகம் நட்சத்திரம். சித்த யோகம். நல்ல நேரம் காலை 9 முதல் 10:30 மணி. ராகு காலம் மதியம் 12 முதல் 1:30 மணி. யமகண்டம் காலை 7:30 முதல் 9 மணி. குளிகை காலை 10:30 முதல் 12 மணி. சூலம் வடக்கு. பரிகாரம் பால். சந்திராஷ்டமம் மீனம். பொது அமாவாசை விரதம். முன்னோர் வழிபாடு. சூரிய உதயம் காலை 6:13 மணி. அஸ்தமனம் மாலை 5:42 மணி. சந்திர உதயம் அதிகாலை 5:13 மணி. அஸ்தமனம் மாலை 5:08 மணி. மேஷராசி அன்பர்களே, யோகமான நாள். திட்டமிட்டு செயல்பட்டு முயற்சியில் வெற்றியடைவீர். எதிர்பார்த்த வருமானம் வரும். முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்வீர். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். தொழில் முன்னேற்றமடையும். நண்பர்கள் ஆதரவுடன் உங்கள் வேலை நடக்கும். வெளியூர் பயணம் வெற்றியாகும். தம்பதிகளுக்குள் ஒற்றுமை அதிகரிக்கும். எதிர்பார்த்த பணம் வரும். எடுக்கும் முயற்சி லாபம் தரும். ரிஷபராசி அன்பர்களே, நினைத்ததை நடத்தி முடிக்கும் நாள். அலுவலகத்தில் ஏற்பட்ட பிரச்சனை விலகும். வியாபாரிகளுக்கு லாபம் கூடுதலாகும். நேற்றைய எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும். இழுபறியாக இருந்த வேலை முடியும். தொழில் முன்னேற்றமடையும். உடல்நிலை சீராகும். வரவேண்டிய பணம் வரும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர். நேற்றைய பிரச்சனை முடியும். முன்னோர் வழிபாடு நன்மை தரும். மிதுன ராசி அன்பர்களே, நன்மையான நாள். குடும்பத்தில் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும். வியாபாரத்தில் உண்டான தடை விலகும். சொத்தில் ஏற்பட்ட சிக்கல்களை பேசி தீர்ப்பீர். ஒரு சிலர் முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்வீர். பிள்ளைகள் நலனில் அக்கறை எடுப்பீர். புத்திசாலித்தனமாக செயல்பட்டு நினைத்ததை சாதிப்பீர். செயல் வெற்றியாகும். தொழிலில் பணியாளர் ஒத்துழைப்பு அதிகரிக்கும். பிறருக்கு உதவி செய்வீர். எதிர்பார்த்த பணம் வரும். கடகராசி அன்பர்களே, முன்னேற்றமான நாள். பணிபுரியும் இடத்தில் செல்வாக்கு உயரும். எதிர்பார்த்த தகவல் வரும். கவனமுடன் செயல்படுவதால் நினைப்பது நடக்கும். சுறுசுறுப்பாக செயல்படுவீர். காலையிலேயே எண்ணம் நிறைவேறும். வியாபாரத்தை ஒட்டி வெளியூர் பயணம் ஏற்படும். எதிர்பார்த்த பணம் வரும். தொழிலில் ஏற்பட்ட சிக்கல்களை சரி செய்வீர். உங்கள் அணுகுமுறையால் வியாபாரத்தில் லாபம் உண்டாகும். சங்கடம் நீங்கும். சிம்மராசி அன்பர்களே, முயற்சி வெற்றியாகும் நாள். உங்கள் வேலை இன்று எளிதாக நடக்கும். வருவாய் அதிகரிக்கும். உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்பு விலகும். விமர்சனங்களை ஒதுக்கி வைத்து செயல்படுவீர். நினைத்ததை சாதிப்பீர். சகோதரர்களால் லாபம் உண்டாகும். செயல் வெற்றியாகும். மற்றவரால் செய்ய முடியாத வேலையை செய்து முடிப்பீர். உழைப்பாளர் நிலை உயரும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். கன்னிராசி அன்பர்களே, உற்சாகமான நாள். எதிர்பார்த்த பணம் வரும். குடும்பத்தில் இருந்த நெருக்கடி விலகும். வாழ்க்கை துணையின் ஆலோசனை நன்மை தரும். வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர் வருவார்கள். பணியாளர் ஒத்துழைப்பு அதிகரிக்கும். உங்கள் எண்ணம் பூர்த்தியாகும். கடன் கொடுத்திருந்த பணம் வரும். நிதிநிலை உயரும். பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும். எதிலும் நிதானமாக செயல்படுவது நல்லது. துலாம் ராசி அன்பர்களே, திட்டமிட்டு செயல்பட வேண்டிய நாள். மனக்குழப்பம் விலகும். செயலில் தெளிவு இருக்கும். நினைத்ததை சாதிப்பீர். ராசிக்குள் சந்திரன் சஞ்சரிப்பதால் புதிய முயற்சி இன்று வேண்டாம். முன்னோரை வழிபட்டு வழக்கமான வேலைகளில் கவனம் செலுத்துவது நல்லது. விலகிச் சென்ற வாடிக்கையாளர் தேடி வருவர். செய்து வரும் தொழில் முன்னேற்றம் அடையும். விருச்சிக ராசி அன்பர்களே, நிதானமாக செயல்பட வேண்டிய நாள். திடீர் செலவால் சங்கடத்திற்கு ஆளாவீர். தொலைந்து போன பொருள் கைக்கு வரும். திடீர் பயணம் ஏற்படும். உழைப்பின் வழியே செயல்களில் சாதகமான நிலையை காண்பீர். அலைச்சல் அதிகரிக்கும். மனம் சோர்வடையும். வரவு செலவில் எச்சரிக்கையாக செயல்படுவது நல்லது. வாகன பயணத்தில் சில சங்கடம் தோன்றும். இன்று யாருக்கும் கடன் கொடுக்க வேண்டாம். தனுசு ராசி அன்பர்களே, விருப்பம் பூர்த்தியாகும் நாள். எதிர்பார்ப்பு இன்று நிறைவேறும். பணிபுரியும் இடத்தில் செல்வாக்கு உயரும்.
தம்பதிக்குள் ஏற்பட்ட பிரச்சனை விலகும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் உண்டாகும். பணியாளர் ஒத்துழைப்பால் எண்ணம் நிறைவேறும். வரவேண்டிய பணம் வரும். நண்பர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பர். இழுபறியாக இருந்த வேலை முடியும். அனைவரையும் அனுசரித்து சென்று லாபம் காண்பீர். மகர ராசி அன்பர்களே, வியாபாரத்தில் முன்னேற்றம் காணும் நாள். திட்டமிட்டு செயல்பட்டு எதிர்பார்த்த லாபம் அடைவீர். பண நெருக்கடி நீங்கும். தொழிலை விரிவு செய்வதற்கு எதிர்பார்த்த தொகை கைக்கு வரும். எண்ணம் பூர்த்தியாகும். பிடிவாதத்தை விட்டு பிறரை அனுசரித்து செல்வது நல்லது. வெளியூர் பயணம் லாபம் தரும். உடன் பணிபுரிபவர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். பணியாளர்களுக்கு வருவாய் அதிகரிக்கும். கும்பராசி அன்பர்களே, நன்மையான நாள். நேற்று வரை தடைபட்ட வேலை எளிதாக